நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? ஏன்னா உங்களை மீட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 month ஆச்சுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு தரமான ஒன் டே ட்ரிப்போட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் மௌலிஸ். எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் பாக்ஸ்க்கு உங்கள் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் தட்டி விடுங்க. இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்போட ட்ராவல் பார்ட்னர்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மக்கா. இவர் பேர் கார்த்திக், இவர் பேர் மலரவன், இவர் பேர் நந்தகுமார். நாங்கள் கேங்காக ஏற்கனவே ஒரு ட்ரிப்பை கவர் பண்ணியிருக்கோம். அது கொடைக்கானல் ட்ரிப். ஸோ நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் செக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஓகே, நந்தா மெதுவாக விட்டுறான். ஓகே गाइस, கிளம்பிட்டோம். ஃபைனலி பந்திப்பூர் இஸ் கமிங் சூன். இப்போ நாங்கள் ஒன்றா கிளம்பியிருக்கிறது பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரூட்டை பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக சின்ன வயசுலலாம் டிஸ்கவரி சேனல்லே பார்த்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் இங்கே ஸ்பாட் பண்ணலாம் தான் நாங்கள் ட்ரிப்பே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஃபாரஸ்ட்டில் ஹில்ஸ்லலாம் ரைட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட நாங்கள் எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணதில்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ சென்டரில் பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் நினச்சா போகக்கூடிய பிளேஸ் தான் இது. ஸோ நீங்கள் நினச்சா ஒன் டேலே நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும். ஸோ இதை தாண்டி உள்ளவங்க தான் நீங்கள் இதுக்கு வரக்கெலாம் ஒரு தனி பிளான் போடணும். ஒரு 2 days ஆகுது இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போன டைம் மசனக்குடி மட்டும் போயிட்டு ஷார்ட் ரூட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஷார்ட் ரூட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோன்னு ரொம்ப பெருமையாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ ஒரு முட்டாள்ரா அப்படின்னு. ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேயே நான் பந்திப்பூர் முதுமலையை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கரெக்டான பிளானோட இப்போ நான் பந்திப்பூரை நோக்கி நம்ம ஆர்எக்ஸ் சென்டரில் கிளம்பிட்டுருக்கேங்க. இந்த பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு எப்படி வரணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இது டெஃபினட்டாக தெரியும் எங்கே இருக்குன்னு. நம்ம ஊட்டி வந்து கூடலூர் சுற்றி அப்படியே முதுமலை, பந்திப்பூர், மசனக்குடி வழியாக மறுபடியும் ரிட்டன் ஆகி வந்துடுவோம். ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் மேட்டுப்பாளையம் ஊருக்கு வந்துடுங்க. அங்கேருந்து ஊட்டி வந்து கூடலூர் சுற்றி அப்படியே பந்திப்பூர் முதுமலை சுற்றி நீங்கள் மறுபடியும் மேட்டுப்பாளையம் வந்து உங்கள் ஊருக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இதான் ட்ரிப்போட பிளானு. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இது ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ண போதும். ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தால் கரெக்டாக பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இதுதாங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்க செக் போஸ்ட். ஸோ இங்கே தான் சீசன் டைமில் இ-பாஸில் செக் பண்ணுவாங்க. நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனால இப்போ இ-பாஸ் கேட்கல. அதுவும் இல்லாமல் இது சீசன் டைம் கிடையாது, அதனால் நீங்கள் ஃப்ரீயாக வரலாம். ஆனால் ஒன்றுங்க, எப்போ வேணால் போலீஸ் நிற்பாங்க. நீங்கள் 2 ஹெல்மெட்டோட நீங்கள் ட்ரைவ் பண்ணணும், அதான் ரூல்ஸ்.
ஏன்னா அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு தட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபுல் ப்ராப்பரான ஒரு ரைடை போயிட்டுருக்கோம். எங்கிட்ட இப்போ எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஹெல்மெட்டை கழட்ட போகிறதே கிடையாதுங்க. லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ யார் பிடிச்சாலும் கவலையே இல்லை. நீங்களும் வரும்போது உங்கள் வண்டிக்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்து ஹெல்மெட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கவலையும் படாமல் உங்கள் ரைடை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்னப்பா விலாகர், வண்டி ஓட்டும் போது ரைடை தொடச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு, அவ்வளோ சுத்தமாக வச்சுக்க சொல்லியிருக்கீங்களோ? அப்படிலாம் நினைக்காதீங்க மக்கா. போன டைமு பெட்ரோல் அடிக்கும் போது எப்படி தாசி அடித்தோமோ அதே மாதிரி இந்த டைம் கொஞ்சம் தாசி அடிச்சிட்டேன். நார்மலாக தான் அடிச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது மட்டும் லீக் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம ரைடர் தொடச்சி வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் அடித்த பெட்ரோலை ஒரு கட்டிங்கில் பிடிச்சி நாங்கள் சேஃபாக கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மான்சூன் சீசனில் நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்கா மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கா. அதே மாதிரி ஒன் டே ட்ரிப் நீங்கள் எங்கே பிளான் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் கிளம்புங்க. அந்த வைபே தனிங்க. ஏர்லி மார்னிங் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நமக்கா ஒரு ஃப்ரீடம் ஒன்று கிடைக்கும். அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷன் டைம்லலாம் ஸ்கூல் டைமில் அடுத்த நாள் கிளாஸுக்கு ஒரு 3 பேர் தான் வருவாங்க. அப்போ அந்த கிளாஸில் ஒரு ஃப்ரீடம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள். அந்த ஃபீல் இப்போ இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எங்கே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணாலும் ஏர்லி மார்னிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் ரீசன் இல்லை மக்கா. நீங்கள் ஏர்லி மார்னிங் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராவலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேப் கிடைக்கும். இதெல்லாம் கரெக்டாக போகுதுன்னா உங்கள் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது உங்கள் ஃப்ரீடம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போகணுன்னா அது கொஞ்சம் டைமிங் டெஃபினட்டாக இருக்குங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சிங்கம் சூர்யா மாதிரி. கேங்கில் யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி நேச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் இப்போ எந்த ஜோனில் இருக்கேன்னா, கொஞ்சம் கூட ஈட்டியாக இல்லாமல் பளிச்சுன்னு அடிக்கிற வெயில், பழைய கம்ப்யூட்டரில் இருக்கிற வால்பேப்பர் மாதிரி இருக்கிற வியூ, என்னை சுற்றி 3 ஃப்ரெண்ட்ஸு, இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட இந்த ஊட்டி டீ. வாவ், இந்த ஃபீல் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க மக்கா. டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் இந்த கொக்கோக்கு சவுண்டு வருதுன்னா இவனை இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கொக்கோன்னு சொல்லுவியா? கொக்கோ மிட்டாய் கூட திங்கக்கூடாது. எங்கே போனாலும் இதே செஞ்சு கட்டி முடியாச்சு. இனிமே ஆட்டத்தை மட்டும் பாரு. இது கோட்டடா. நாங்கள் ஒரு வைப்பில் ஆர்எக்ஸ் சென்டரில் அப்படியே முறுக்கிட்டு போகும்போது ரோட்டுக்கு நல்ல 2 பேர். யாருன்னு பார்த்தா பாகுபலி படத்தில் ராணா கூட சண்டை போட்ட மாதிரி இம்மாம் பெருசு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஊட்டியில் எப்படி ஹில் ஸ்டேஷனும் போகிற வே ரொம்ப அழகாக இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி லைன் பை லைனாக இருக்க கலர்ஃபுல்லான வீடும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனா இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் பந்திப்பூர் முதுமலையை இந்த கூடலூர் வழியாக சுற்றி தாங்க போகிறோம். ஸோ போகிற வழியில் இருக்கிற இந்த பைக்ரா அருவியும் விசிட் பண்ணிட்டு போகலாமா? ரொம்ப அழகாக இருக்குங்க. அது இந்த சீசன் டைமில் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம்.
இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நடக்க முடியாட்டியும் பரவாயில்ல, இங்கே எலக்ட்ரிக் வண்டிலாம் இருக்குது. அவங்க உங்களை ட்ராப் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் வாக் பண்ணி போங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இந்த பிளேஸுக்கு வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக வாக் பண்ணியே போங்க. ஏன்னா அந்த நடந்து போகிற தூரம் தான் நீங்கள் பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு போக முடியும். ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதாங்க பைக்கரா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்கள் கண்ணில் ஃபஸ்ட்டு படுற விஷயம் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸ்லாம் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நுழைவு கட்டணம் வாங்குகிறாங்க. நம்ம பெரியவங்களுக்கு 40 ரூபாவும் சின்னவங்களுக்கு 20 ரூபாவும் வாங்குகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோ கேமராவில் வச்சா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் போகும்போது பேக்கில் வச்சுட்டு கொண்டு போயிருங்க. நீங்கள் என்ன தான் பே பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இறங்கினாலும் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணி தாங்க போகணும், அது யாராக இருந்தாலும். ஸோ நீங்கள் இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வாக் பண்ணிடலாம். ரெயின் சீசனில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் வெயில் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். இதாங்க நான் சொன்ன வெஹிக்கிள். நீங்கள் எப்படி இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் வாக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களால் இந்த 300 மீட்டர் நடக்க முடியலன்னா இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லை, ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்போங்க. இன்னொரு டைம் நீங்கள் வரவா போகிறீங்க? நான் போகிறேன். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வரைக்கும் கிளைமேட் நல்லா தாங்க இருந்துச்சு. போயிட்டு வெளியே வரக்குள்ளே மழை பெஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த சீசனில் எப்போ மழை பெய்யும் சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக வாங்க. ஒரு மழைக்கு இதமாக ஒரு டீ அடிச்சுட்டு எங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நம்ம ஊட்டிக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு ரெயின் கவர் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு நீங்கள் எப்போ மழை வருதுன்னே கணிக்க முடியாதுங்க. ஸோ எப்போ வேணால் மழை வரலாம். ஒரு ரெயின் கவர் சேஃப்டிக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த மலையில் ரைட் பண்ணுறது இன்னும் அழகாக இருக்குங்க. கட்டணம் இல்லைன்னா போ, மொத்த போய் போனை கொடுத்துட்டு போ மூடிட்டு. நானே இயற்கை அழகாக ரசிச்சுட்டு இந்த மலையில் போயிட்டுருக்கேன். இவனுக்கு ஆய்வு வருதாமாங்க. ஏன்னா நம்ம ட்ரிப்பில் ஒன்றும் பாதி தூரம் வரக்கூட வரல, அதுக்குள்ளே இவனுக்கு ஆய்வு வந்துருச்சுங்க. அது இந்த மலையில் என்ன தான் எங்கே தான் தேடினான்னு தெரியல. இந்த கக்கூஸை கரெக்டாக பையன் பிடிச்சிட்டான். பையன் பிடிச்சி இப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இவனுங்களாம் வச்சுட்டு நம்ம ட்ரிப்பில் டைமிங்கில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரிலங்க.
ஏய் ஃபோனை கொடுத்துருப்போம். இவனை ஃபோனோட உள்ளே விட்டா அரை மணி நேரம் உள்ளே உட்காந்து நமக்கே ரீல்ஸ் அனுப்பிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வர்றதே இவனுக்கு ஆயுதாங்க. சரிங்க, இதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லுங்க. இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. இவனை கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, இவன் பின்னாடி வர ஆயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆய் இருக்குண்ணே. ஏன்னா உங்களுக்கு வராதானே? என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம Few moments later. டேய் நந்தா, டேய் பாலா, டேய் பாருங்க உள்ளே போனோம். அரை மணி நேரம் போயிட்டு இருக்கோம். ட்ரிப்பு வந்தானா இல்லை ட்ரிப்புக்கு ஆய் போகிறதுக்காக வந்தானா? எப்படியோ அவனை அங்கேருந்து கிளப்பி சாரிங்க எப்படியோ அவனை அங்கேருந்து வர வச்சு நம்ம பந்திப்பூர் ரைடாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பந்திப்பூர் போகிறதுக்காக கூடலூர் வழியாக போயிட்டுருக்கோம். கிளைமேட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒன்றுமே தெரில, வெறும் மிஸ்டாக தான் இருக்குது. இந்த மிஸ்ட்டில் எனக்கு அந்த கண்ணாடியிலலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கேமரா கூட எனக்கு தெரியல. இருங்க கண்ணாடி கழட்டிட்டு பேசுகிறேன். மக்கா செம்மையாக இருக்குது இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதுவும் இந்த கிளைமேட்டில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மிஸ்ஸே பண்ணாதீங்க மக்கா. எங்கே இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. இந்த கூடலூர் வழியாக பந்திப்பூர் முதுமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மக்கா. வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சட்டி நனையுதுங்க. அடிக்கிற மாதிரி சட்டி எல்லாம் நனைஞ்சு போச்சு. சட்டி என்ன அடிச்சு ஓட்டா போன இந்த மாதிரி அடிக்கிற மலையில் நீங்கள் ரைட் பண்ணால் போகிற வழியெலாம் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது நார்மல் தான். ஆனால் உங்கள் உடம்புலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டே இருக்குங்க. அருமையாக இருக்கும். ரொம்ப குழுன்னு ஒரு விதமாக இருக்கும். அதெல்லாம் சொன்னால் புரியாது மக்கா. வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஜூன் போய் ஜூலை வந்துருச்சு. 6ஆம் தேதி கூடலூரில் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணிடாம வாங்க. வெளியே வாங்க மக்கா. இன்னும் எவ்வளோ நாள் தான் வீட்டு பெட்டில் படுத்துட்டு ஏசி பர்சன்டேஜ் ஏற்றிட்டோம், ஃபேன் ஸ்பீடை எச்சாக்கிட்டோம், அடிக்கிற வெயிலில் சுற்றிட்டு இருப்பீங்க. இங்கே வாங்க மக்கா. கூடலூரில் செம்ம கிளைமேட்டில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுங்க, ரைட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு மெமரபிள் மூமெண்ட் ஆகுங்க. இந்த மான்சூன் சீசன் மிஸ்ஸே பண்ணாதீங்க மக்கா. இப்போ ட்ரெண்டில் இருக்க கூமா மட்டும் இவங்களை அலோவ் பண்ணலையா? தட்டி விடுங்க. மூணாரில் ரெட் அலர்ட்டா, அங்கேயும் தடை பண்ணியிருக்காங்களா? ஃப்ரீயாக விடுங்க. இங்கே கூடலூர் வாங்க, பந்திப்பூர், மசனக்குடி, முதுமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்குது. இந்த மான்சூனை உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ் ஆக்குங்க. இங்கே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. பாருங்க, மலை சாரல்
அப்படியே மேலேருந்து அந்த ஐயர் தீர்த்தம் தெரிக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? என்னங்க உங்க கூமாவட்டி, நம்ம அதெல்லாம் கூடுவாங்க. இந்த பக்கம் பாருங்க அமேசான் காடு, இந்த பக்கம் பாருங்க மாலத்தீவு, இந்த பக்கம் பாருங்க ஐஸ்லாண்டு. சொர்க்கங்க, சொர்க்கம். நம்ம பிளான் பண்ண மாதிரி கூடலூர் பஸ் ஸ்டாப்பை ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம இங்கேருந்து மதியம் லஞ்சை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முதுமலை ரீச் ஆகிட வேண்டியதான். என்ன தெரியாத ஊரில் நல்ல ஹோட்டலாக தேடுறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை தேடுவோம். ட்ரிப்போட பாதி டைம் முடிஞ்சு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே வந்திருக்கோம். கொட்டப்பட்டை இங்கே தான்டா இருக்கு. கொட்டப்பட்டை ஊட்டிக்கிட்டு இருக்கான். 59 கிலோமீட்டர். இங்கே ஏதோ உணவகம் உண்டு. தமிழானோ மலையாளி? நான் அறகுறை കുറച്ച് മലയാളം കുറച്ച് കുസ്ക ചേട്ടാ എവിടെ വന്ന് എന്റെ മവനെ இங்கே போகலாம்டா, வாங்கடா. ஃபைனலி நாங்கள் ஒரு தள்ளு வண்டி கடையே கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தள்ளு வண்டினா தள்ளு வண்டி தான். எங்கே போனாலும் தள்ளு வண்டியில் தான் பெஸ்ட்டு குவான்டிட்டியில் நீங்கள் வயிறு நம்ப சாப்பிட முடியும். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி தள்ளு வண்டியில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு நம்ப சாப்பிட்டு நாங்கள் ரீச் ஆன ஃபஸ்ட்டு பிளேஸ் முதுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இது கரெக்டாக தமிழ்நாடு பார்டரில் தாங்க இருக்குது. இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோங்க. ஸோ க்ளவுஸ் எல்லாம் போய் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸுங்க. இதில் பைக் ட்ராவல் பண்ண தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஃபைனலி நான் பிளான் பண்ண மாதிரி முதுமலை செக் போஸ்ட்டில் நின்றுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. போலாம்டா. டேய் போலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரீசர் மாதிரி தாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் மெயின் பிக்சருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்கா. இப்போ நம்ம முதுமலை என்ட்ராக போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் என்ட்ரன்ஸில் எப்போயுமே போலீஸு கன்ஃபார்ம் இருப்பாங்க. ஸோ கார்லலாம் வந்தால் கன்ஃபார்ம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீங்கள் பைக்கில் வந்தால் 2 ஹெல்மெட் போட்டுக்கோங்க. மித்தபடி உங்களை எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ரூட் பாருங்கள், எவ்வளோ க்ரீன்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாவ், இந்த ரெயின் சீசனில் இன்னும் பிரைட்டாக தெரியுதுங்க அப்படியே. மக்கா தூரத்தில் பாருங்கள், ஒரு மான் கூட்டம் அப்படியே போயிட்டே இருக்குது. இருங்க, வண்டியை ஓரங்கட்டி பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா நம்ம வண்டி ஓரங்கட்டும் போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தா ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டுருவாங்க.
சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூட்டர்ன் போட்டு பக்கத்தில் போய் பார்ப்போம். மக்கா அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே பொறுமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம மொத்த ட்ரிப்புமே இந்த ஃபாஸ்ட் ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மெதுவாக போங்க. மக்கா ஒன்று நினச்சி பாருங்கள், 4Kல ரெக்கார்ட் ஆகிற இந்த கேமராலே இவ்வளோ அழகாக தெரியும் போது எத்தனை மெகா பிக்சல்னே தெரியாத நம்ம ஐக்கு எவ்வளோ பிரைட்டாக தெரியும்னு நினச்சி பாருங்கள். மக்கா இதெல்லாம் லைவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மக்கா, வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் நம்ம இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு ஜுராசிக் பார்க்கில் அப்படியே ஒரு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது மக்கா. காட்டுக்குள்ள தாண்டா மூங்கில பூச்சி சாப்பிட்டுருக்குண்டா தாண்டா. இங்கே காட்டுக்குள்ள தான் எங்கேயோ மூங்கில பூச்சி சாப்பிட்ருக்கு. பத்தக்கு இது வேற வழி ஃபுல்லாக யானை சாணி தான். அங்கே பாருங்க, எப்போ நம்ம கண்ணு முன்னாடி யானை வருன்னே தெரியாது. யானை தான் நினைக்கிறேன். வண்டி வர யானை வண்டி என்ன போறேன். அட போட பட்டி ஏதோ கேப் பார்த்து நிறுத்துறேன். என்ன எனக்கு அம்மா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்கடா இது? என்னடா ஒன்றுமே தெரியும் நினைக்கிறான்டா. நவுட்டுட்டாடா. மக்கா வீடியோவில் கரெக்டாக தெரியல, நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐயா 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 பார்த்தியா அங்கே ஜூம் பண்ணி பாருங்க. பார்த்தையா யானைய பார்த்தேனே அம்மா கேக்கா அப்பா நிக்கா. எப்பா டே நந்தா பாட்டும்டா டே. எஞ்சாமி போலாமா? இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கல, அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து வண்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நூல் இலையில் தப்பிச்சாச்சு. பார்த்து விட்டேன் என் சாபம் தீர்ந்து விட்டு மகராசா. காட்டு யானை பார்த்ததுக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க மக்கா. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேங்க. நான் எவ்வளோ டைமாக நான் குன்னூர் ஹில்ஸு, கோத்தகிரி ஹில்ஸு, ஊட்டிலாம் போயிருக்கேன், நிறைய டைம் போயிருக்கேங்க. ஆனால் ஒரு டைம் கூட நான் வைல்டு எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணதே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் மக்கா. ஸோ அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். குன்னூர், ஊட்டி, கோத்தகிரி ஹில் ஸ்டேஷனில் ஏறும்போது பார்க்கல, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரீசெண்டாக நாங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் மக்கா. நாங்கள் அப்போ கூட அந்த எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ண கிடையாது.
நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு தான் அந்த ட்ரிப்புக்கு போனோம். ஆனால் ஃபைனலி நாங்கள் அதிரப்பள்ளியை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ மெய் மறக்க வச்சிருச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது, சேனல் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்கா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீசனில் அப்போ கவர் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ புரிஞ்சாங்க, எதுவுமே பார்க்குற வரைக்கும் தான் ஆர்வம், எல்லாமே பார்த்துட்டா அவ்வளோதான், அவ்வளவுதான், அம்புட்டு தான். ஸோ இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு நீண்ட பயணம், ஒரு வெள்ளாத்திர எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது பைக்கில் ரைட் பண்ணி பாருங்கள். போகிறேன். யானை மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? இல்லை யானை என்ன யானை விநாயகனே வினை தீர்ப்பவனே. இது மலர் வண்டி கீழே போட்டான்டா. மக்கா இந்த டைம் கரெக்டாக வீடியோவில் மாட்டி இருக்கு. எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க மக்கா. நல்லா போஸ்ட் கொடுக்குறான்டா. ஏ நாங்கள் ஆல்ரெடி போட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இறங்கினா வந்து ஃபைனை போட்டுருவான். அதே மாதிரி மக்கா நீங்கள் பார்த்து பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்துங்க. ஏன்னா டூ வீலர்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் காரில் வேன்லலாம் வந்தால் இங்கெல்லாம் இந்த வண்டி நிறுத்த முடியாது மக்கா, ரொம்ப டிராஃபிக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்தால் பெரிய பிரச்சனை தான் இருக்கும், ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வழி விட்டு நீங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒர்த்து வருமா? காய்ஸ், நீங்கள் டெஃபினட்டாக எலிஃபெண்ட்டில் ரோட் சைடு சைட் பண்ணோன்னா நீங்கள் டவுட்டே இல்லாமல் நீங்கள் முதுமலை ஃபாரஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கே ஏதோ செடியில் நான் அசையுது, என்னதுன்னு தெரியல. ஃபைனலி முதுமலை ரீச் ஆகிட்டோம்டா. அதான் எத்தனையோ ஹில்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் ஏக்கம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எலிஃபெண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுங்க, உள்ள காட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வீடியோவிலும் அவ்வளோக்கு கவர் ஆகலை. ஆனால் இந்த டைம் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கா. ஸோ இதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
மக்கா நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த பிளேஸெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம். ரொம்ப சேஃப்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் குழந்தைங்களா கூப்பிட்டு வரும்போது நீங்கள் வேனு இல்லைன்னா காரை எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா ரோட் சைடெலாம் எலிஃபெண்ட்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்கள் வண்டியை போட்டு ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் குழந்தைங்களா வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த ரொம்ப டஃப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வேனு இல்லை காரு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளை தேடி அலையவே வேண்டாங்க. அங்கே கூட்டமாக இருந்தால் அங்கே யானை இல்லை மானு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கா இன்னொன்று மக்கா, இங்கே ஜீப் சஃபாரி வேன் சஃபாரிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணும்போது சின்ன வழியாக போகும். ஸோ அது வழியாக தான் ஜீப்பு வேன்லாம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மக்கா, ஒர்த்தபுளாக இருக்கும். ஏன்னா நான் போன டைம் போட்ட மசனக்குடி வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி ஜீப் ரைட்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பந்திப்பூர் முதுமலையில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் மக்கா. இத்தனை நாள் நாங்கள் யானையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ யானையை பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட்டு புலி. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஆசைக்கு அளவே இல்லை. இந்த மாதிரி யானையை பார்த்துட்டோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி புலியை பார்ப்போமா? பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் மக்கா, ஃபேமிலியோட எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் காரில். ஸோ உங்களுக்கு கார் இல்லாட்டி பரவாயில்ல மக்கா, இங்கே பஸ் வசதி இருக்குது. அதுவும் ரொம்ப இயர்லிங் மார்னிங் வாங்க. ஸோ அப்போ தான் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வாகனங்களை நிறுத்தக்கூடாது. ஸோ மக்கா, அந்தா நீ டக்குன்னு சொன்னால் வண்டியை பிரேக் போட்டுருவேன், பின்னாடி வந்து அடிச்சிடுவான் ஒரு அடி பொட்டக்கம். எனக்கு இந்த மிரர் பார்த்து வண்டி ஓட்டி பழக்கமே இல்லைங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக என்னதுடா காய்ஸ், போன வீடியோவில் நீங்கள் யானையை மட்டும் தான் பார்த்தீங்களா? எனக்கே தெரியாது, அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம அதை பார்த்தது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடிங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க. நான் கூட நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுருப்பான் போலன்னு நினச்சேன். ஆனால் இதே தான் யோசிச்சுருக்கிறான் பாருங்க. நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ரோட்டில் ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துலையும் இவனுக்கு பொம்பளை சோப்பு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பொறுமையாக 40லேயே உருட்டிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரோட் ட்ரிப் தான் உங்களோட மெமரிஸு. ஸோ அதுக்காக வண்டி ஆஃப் பண்ணி நியூட்ரலில் போகலாம் மட்டும் பிளான் பண்ணிடுறாங்க. வண்டி ஆஃப் பண்ணி நியூட்ரலில் மட்டும் பிளான் பண்ணிடுறாங்க. ஏன்னா எப்போ வேணால் யானை ரோட்டுக்கு வரலாம், ரொம்ப டேஞ்சரஸ் தான். நாங்கள் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோங்க. நம்ம டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எலிஃபெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் டைமிங்கை மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோன்னா மக்கா, நாங்கள் இப்போ இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்க டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே தாங்க இருக்கும். நீங்கள் இது நேரம் ஒரு 6 மணி, காலையில் ஒரு 6 மணிக்கு இதில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்கள் ரோட் சைட்லேயே அவ்வளோ மான்லாம் இருக்கும். எலிஃபெண்ட்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத கரடி, நீங்கள் சிறுத்தை, புலி, ஸோ நீங்கள் எதை வேணால் ஸ்பாட் பண்ணலாமாக்கா உங்கள் லக் இருந்தால். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும்
போன வண்டி எல்லாமே ஆரன் அடித்து ரோட்டோரத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே காட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதனால தான் நீங்கள் ஜீப் சஃபாரி வேன் சஃபாரிலாம் போகிறது ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன் டேயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 6 o'clock வந்து என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பட்ஜெட்லாம் பார்க்காம நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஜீப் சஃபாரி வேன் சஃபாரி போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் எலிஃபெண்ட்லாம் ஸ்பாட் பண்ணலாம். உங்கள் லக் இருந்தால் டைகரை ஸ்பாட் பண்ணலாம். மக்கா இங்கே பாருங்கள், டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அது நார்மல் தான், ஏன்னா ஃபாரஸ்ட்னால் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலும் இருக்குங்க. ஸ்கூல் இருக்குது, ஆப்போசிட்டில் கிரவுண்ட் இருக்குது, அதில் வாலிபால் நெட்டு கட்டியிருக்காங்க. ஸோ எப்போயும் விளாடுவாங்களா. இங்கே பாருங்கள், ஸ்கூலு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள ஒரு ஏரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன், சின்ன ஏரியா. ஸோ நம்ம ரைட் பண்ணும்போது ஓகே பரவாயில்ல, அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ இங்கே வாழ்கிற மக்கள் எப்போயுமே அட்வென்ச்சராக தாங்க இருக்காங்க. ஸோ எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்படிங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க, இங்கே ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. வண்டி அதுவும் ஒரு கை பார்ப்போம்ல. மரம் வெட்டிட்டு இருக்காங்க. ஏங்க இடத்துல மக்கள்லாம் வாழ்றாங்க. பக்கத்துல யானை எல்லாம் நடமாட்டிருக்குது, மரம் வெட்டிட்டு இருக்காங்க உட்காந்து. அப்புறம் புலி கவிட்டு போயிடுச்சு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நடக்கிற தப்புக்கு முழுக்க மனுஷங்க தான் காரணம். மனிதர்கள். ஏய், ஹெல்மெட் போடு. ப்ரோ ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க ப்ரோ. எங்கேயும் ஹெல்மெட் கழட்டாதீங்க. அது என் ஃப்ரெண்டு தான் மக்கா, சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அட்வென்ச்சர் ரைட் பண்ணும்போது போலீஸ்லாம் இடையில எங்கேயும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹெல்மெட்லாம் கழட்டாதீங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சேஃப் தான். ஸோ சேஃபாக ரைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ ஒன்று திருப்பிட்டா நீ திருப்பிடும்டா. நான் திருப்புறேன்டா. இது ஒரு ஆனந்தமே. முட்டிட போதுரா வந்து ఎంత போட்டுறாங்கம்மா. பூங்குட்டி உன் குடு கண்ணத்தை பார்த்து உன் நெஞ்சிலோன பார்த்து. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்லைங்க, இங்கே பாருங்கள் ரோட்டோரத்தில் நிறைய மான் இருந்துச்சா. இப்போ நான் வண்டி நிறுத்து போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே துரத்தி விட்டேன். ஸோ இதே மாதிரி காலையில் வரவங்க வண்டியை நிறுத்தி அப்படியே உள்ளே துரத்தி விட்ருவாங்க. அப்போ நீங்கள் 1 மணி 2 மணிக்கு வந்தால் ஒரு சில மான் தான் பார்க்க முடியும். என்னடா பெட்ரோல் ட்ரையா? இருடா ஓரம் கட்டிடுவான்.
ஸ்டார்ட் பண்ணு. ஏய் நந்தா பெட்ரோல் ரியாடா? கேட்குறா. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மக்கா, கொஞ்ச நேரத்தில் எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. ஏன்னா இங்கே பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அதுவும் டீப் ஃபாரஸ்ட் வேறு. ஸோ நீங்களாம் பைக்கில் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்ரோலாக கரெக்டாக செக் பண்ணிங்க மக்கா. இங்கே முதுமலை பந்திப்பூரில் பெட்ரோல் பங்க் கிடையாது, மசனக்குடியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் பெட்ரோல் செக் பண்ணிக்கோங்க. இடையில சம்பவமாச்சுன்னா அவ்வளோதான், யானெல்லாம் தள்ளி விட்டு பாதி பெட்ரோல் லீக் ஆயிரும். நீங்கள் எதுக்கோ ஒரு பட்ஜெட் பார்க்காம இன்னும் கொஞ்சம் எச்சாவே பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. என்னப்பா விளாகர் ஏதோ வண்டி முட்டி கீழே விழுகிற மாதிரி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க மக்கா. ஏன்னா நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கிறது எதுக்கும் நல்லதாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பேட் லக்காக நம்ம ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா மற்றவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம எச்சாவே பெட்ரோல் அடிச்சிட்டா நம்ம டக்குன்னு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கர்நாடகா பார்டர் இது கார்த்தி, இது கர்நாடகா பார்டர் தானே காய்ஸ்? இப்போ நாங்கள் கர்நாடகா பார்டர் வந்துட்டோம். ஓரத்தான் நிற்பாட்டு அங்கே ஒரு யானை இல்லைங்க வந்தால் மொத்தமாக மாட்டுறாங்க, இல்லை மாட்டவே மாட்டேன். காய்ஸ் அங்கே யானை இருக்கு கைஸ். பஸ் எடுத்துடா. காய்ஸ் அவங்க பாருங்க, அவன் இருக்கான். காய்ஸ் எல்லா ஃபாரஸ்ட்டும் வந்து இங்கே நிறுத்தினா ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணலாம். ஸோ கவலைப்படாமல் வாங்க. இங்கே வந்துட்டானா, பக்கத்தில் வந்துட்டானா, புறாவனா காய்ஸ் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விடக்கூடாது. காய்ஸ் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க யானை. காய்ஸ் மழை வருதுன்னு எல்லாம் ரெயின் கோட்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்பவுமே கவலையே இல்லைங்க, இந்த டிடிஆர் கோட்டு தான் எப்பயுமே. மக்கா இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மழை விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்குங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் கூடலேருந்து மேலே ஏறும்போது சரியான மழைங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் ஒன்றுமே தெரியல, அவ்வளோ மிஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்ச் முடிக்கும் போதெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் முதுமலை என் பண்ணும் போது இங்கேயும் மழைங்க. ஸோ இதே மாதிரி நம்ம விட்டு விட்டு தான் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதுவும் வேறு லெவல் ஃபீலாக தாங்க இருக்குது. பெட்ரோல் தான் ட்ரைனும். வாங்கடே. ஏய் நம்ம என்ன 3 எலிஃபென்ட் பார்த்தோமா? காய்ஸ் இப்போ நாங்கள் ஹில் ஸ்டேஷனில் நாங்கள் மோஸ்ட்லி யானையே பார்த்ததில்ல. இப்போ நாங்கள் 10 எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணிடுவோம். 5 இப்போ தான் அந்த 10ங்க. ஆமாம் 5. காய்ஸ் இதுதான் நம்ம 3மே வந்து சேர்கிற இடங்க. நம்ம இப்போ வந்த இடம் வந்து முதுமலை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் பந்திப்பூர், இப்படி நம்ம ரைட் எடுத்தால் ஊட்டி மசனக்குடி. ஸோ அந்த இடத்துல நம்ம நின்றுருக்கோம். இந்த முதுமலை பந்திப்பூர் மசனக்குடிங்கிற வந்து ஒரு 3 பார்டரோடு சேர்ந்ததுங்க. தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டர், கேரளா பார்டர். என்ன மக்கா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பந்திப்பூரை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன் மக்கா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்கா. எனக்கு ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் மக்கா. நம்ம வந்து எப்பவுமே நம்ம ட்ராவல் பண்ணக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை கம்மி பண்ணலான்னு தான் நான் ஒரு கேஜெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், DJI மைக் மினி. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு.
ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. அதுவும் ஆன்லைன் ப்ரைஸை விட நான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கினேன். ஸோ அதோட ஷாப் டீட்டெயில்ஸ், இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் மக்கா. ஸோ அதுக்கு நம்ம சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நான் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். கரெக்டாக யூஸ் பண்ண தெரியல. இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணனால பாதி இடத்துல உங்களுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் கேட்டு பாருங்கள் மக்கான்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவை நீ ஹெட்செட் யூஸ் பண்ணாமல் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த பந்திப்பூர் எக்ஸ்ப்ளோர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் vlogsக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் மக்கா, பிடிக்கலன்னா வேண்டாம். ஜஸ்ட்டு வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்கா, இப்போ நம்ம பார்த்தது வந்து பந்திப்பூர் இன்னும் பார்க்கல, வெறும் முதுமலை மட்டும் ஃபாரஸ்ட்டோட நம்ம பார்ட் 1 முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பந்திப்பூர் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்இ vlogger. ஸோ மக்கா, கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டாட்டா, பாய். லைஃப் ஒன் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் மக்கா, விட்டுறாதீங்க.